கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2024 ஆண்டு கர்த்தர் 7 மாத காலம் நம்மை நிறைவாய் வழி நடத்தினதை எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலும் கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தந்த வேத வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து உங்களுக்காக இந்த நாளிலும் ஜெபிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை இந்த மாதமும் நிறைவாய் அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அருமையான தேவ பிள்ளையே, லாசரு மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த லாசருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்புவதற்காக போகின்ற வேளையிலே அந்த மரித்து போன லாசருவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து 39வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். உடனே லாசருவின் சகோதரியாகிய மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறாள், இப்பொழுது நாருமே, ஏனென்றால் இந்த லாசருவை அடக்கம் செய்து 4 நாள் ஆகிவிட்டது. ஆகவே அந்த மரித்து போன அந்த சரீரம் நாரும் என்று சொல்லி அந்த மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சொல்லுகிறாள். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மார்த்தாளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அந்த மார்த்தாளை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே வார்த்தையை தான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்தும் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று. அருமையான தேவ பிள்ளையே, நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது என்னாகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பூமி கர்த்தரின் மகிமையால் நிறைந்து இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மகிமை என்கிற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் பிரமிக்க வைக்கும் திறன் என்று பொருள். ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, பிரமிக்க வைக்கும் திறனுடைய ஒரே ஒரு தெய்வம் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவராலே மட்டும்தான் பிரமிக்க வைக்கும் காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய முடியும். அந்த பிரமிக்க வைக்கும் திறமை உடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். உங்களுடைய காரியங்களிலே, உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையான ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியங்களிலே சில வேளை நீங்கள் கேள்விக்குறியோடு கூட இருந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், நிச்சயமாகவே இந்த மாதத்தில் நீங்கள் பிரமிக்க கூடிய அளவிலே ஆண்டவர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். மரித்து போய் 4 நாள் ஆன லாசருவை உயிரோடு கூட எழுப்பின அதே தேவனுடைய மகிமையை இந்த மாதத்தில் நீங்களும் உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய படிப்பு, எல்லா காரியத்திலையும் நீங்கள் காண்பீர்கள். ஆகவே
தேவனுடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் காண்பீர்கள் என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே இந்த மாதத்தில் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். நாம் ஜெபிப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா நீர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. யோவான் 11:40 வசனத்தில் நீங்கள் பேசினீங்களே அப்பா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. அந்த வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களும் விசுவாசித்து அவருடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.